அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இஃப்தாரில் நைட்டு வரையும் என்னென்னலாம் நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் சிக்கன் பென்யேட் நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஊரில் கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். இந்த ஈத் வரப்போகுது இல்லையா, அதனால் என் பையனுடைய பழைய செயின்லாம் கொடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு செயினும் என் பொண்ணுக்கு ஒரு கொலுசும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வருஷம் வெயில் செம்மையாக வெயில் அடிக்குது. வெளியெல்லாம் போயிட்டு வரவே முடியலை, அவ்வளோ டயர்டாகிடுது நம்மளுக்கு. வீட்டுக்கு போனதோட வேறு இஃப்தாருக்கு நம்ம செய்யணும், என்னது ஈஸியாக நம்ம குயிக்காக செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இன்ஸ்டன்ட் பச்சி மிக்ஸ் வச்சு பச்சி போட்டுடலாம், அப்புறம் ரோஸ் மில்க் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்ததோடனே கடைன்னு பச்சி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் வாழைக்காவையும் வச்சு போட்டுடலாம், 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். நீங்களும் உருளைக்கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிது உருளைக்கிழங்கு. கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டேஸ்ட் வேறு லைட்டாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது தாங்க நான் நோன்பு திறக்கிறதுக்கு நான் செஞ்சுருந்தேன். நோன்பு கஞ்சியும் ரோஸ் மில்க்கும் இந்த பச்சி மட்டும்தான். நோன்பு திறந்ததுக்கப்புறம் தொழுவ ஆரம்பித்தாச்சு. மகரிப் தொழுதுட்டு அப்புறம் லேட்டர் தராவி ஐசாவும் தராவியும் தொழுதாச்சு. எங்கள் வீட்டில் குட்டி குட்டி தக்காளி காய்ச்சி இருந்துச்சுங்க, அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சமையலை நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கோழி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு லெமனோட இது தான் நாங்கள் இதில் சேர்ப்பாங்க, ஆனால் இது நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் வெறுமனே கோழியை மட்டும் வேக வச்சுருந்தேன். கோழி ரொம்ப வேக வைக்காமல் அரை வேக்காடில் நம்ம கோழியை மட்டும் எடுத்துடணும். அப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோழி பொரிக்கிறதுக்கு நான் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு கோழி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, நல்லா தண்ணி ஊற்றி பச்சி மாவு மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கோழி பொரிக்கக்குள்ளே நான் தோஃபையும் நான் பொரிக்கிறேன். தோஃபு நல்லாயிருக்கும் இது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோழியும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோஃபு விருப்பம் தோஃபையும் போட்டு பரட்டிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஸ்பைசி வேணும், இதுலேயும் கொஞ்சம் சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை மிளகாயை நம்ம சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், பட்டை மிளகாய் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது காஞ்ச இறால் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடின்னு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு குட்டி பேனில் எண்ணெயை ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ ரொம்ப முருக விடாமல் வதக்கணும். லேசான வதக்குனதோட நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் தூக்கி அதில் போட்டு இந்த பச்சை வடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சம்பாலும் ரெடி ஆயிடுது. நம்ம கோழிக்கு மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி மாவு போட்டு, அதை நம்ம எப்படியும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம பொரிச்சோன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்புலாம் ஏறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்குள்ளே ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோழி வேக வச்ச தண்ணியை நான் முதல்ல எடுத்து வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த சாப்பாடு ஆக்குறதுக்கு நம்மளுக்கு அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம ஆக்க போகிறோம். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எண்ணெயை விட்டு இதில் பட்டை கிராம்பு எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இதில் வெறும் பாண்டான் லீஃப் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கோழி வேக வச்ச தண்ணியும் தேங்காய் பாலையும் மட்டும் தான் இதில் நம்ம சேர்க்குறோம். தேங்காய் பால் ஊற்றுனதும் ரொம்ப கொதிக்க விடாமல் நம்ம அரிசி இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசினா 2 கப் இது தண்ணி தேங்காய் பாலையும் கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அரிசி மாதிரி இல்லாமல் இந்த ரைஸுக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சம்பாலும் பண்ணியாச்சு, இப்போ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கோழி பொரிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இதில் கோழி பொரிக்கிறதுக்கு மற்ற மசாலா நம்ம எதுவும் சேர்க்காமல் அரிசி மாவு சேர்த்துருக்கனால இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் புது மாதிரியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு தோஃபு பொரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் கோழியை தான் பொரித்து எடுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக 2 பக்கம் நல்லா வேக வச்சு பொரித்து எடுத்துக்கணும். இதை கோழி பொரிச்சதோடனே சிக்கன் பென்யேட் சம்பால் நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. என்னுடைய நைட் டின்னருக்கு இது தான் சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.